இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாயகனில் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல்ல அறிமுகமாகிறேன். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 38 வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணும்போது அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதில் இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை, மரபுக்காக சொல்லலை, தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது. ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால. அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் ஃபில்மா இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம். அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம். பல பரிமாணங்கள், அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார். ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு. போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டைரக்டர் கிடையாது, அவங்களுக்கு போட்டி அவங்களே. ஏன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. அதை விட பெருசா இருக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும், முக்கியமாக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களும் நாங்கள் மீட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரியே எங்களுக்கு தெரியல. there was one warmthness, there was one ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு தோரணையே இல்லை. அப்போதான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது சின்ன நடிகராக இருக்கட்டும், பெரிய நடிகராக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், பக்ஸா இருக்கட்டும். ஸோ வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்ருக்கேன். நான் பல படங்கள் நடிச்சாச்சு, 700 படங்கள் நடிச்சாச்சு. நான் இப்போ தான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன், என்னடா இது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ எம் என்ஜாயிங் த ஃபீலிங். ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் ஃபில்ம் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபில்ம் விச் வில் பிரிங் ப்ரைட் டு இந்தியன் சினிமா.